அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வடமேற்கு மூலை வாஸ்து பத்தி பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே தென்மேற்கு மூலை, வடகிழக்கு மூலை, தென்கிழக்கு மூலை இந்த 3 வாஸ்துவும் போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்க சேனல் பிளேலிஸ்ட்ல கார்னர் வாஸ்து, மூலை வாஸ்து அந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் வழக்கமாக சொல்றது மாதிரி இந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு பேப்பர்ல டிரா பண்ணி தான் போட போறேன். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். வடமேற்கு மூலையை பொறுத்தவரையில தவறுகள் பண்ணா யாருக்கு ஆபத்துகள் வரும், என்ன பிரச்சனைகள் வரும், எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அப்புறமா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நான் வீடியோ போடுறதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வருது, கேள்விகள் கேட்குறீங்க, லைக்ஸ் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளுக்கு நான் ஒரு வரியிலேயே பதில் சொல்றது மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஆனா ஒரு சில கேள்விகள் பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் அதனால என்ன பண்றேன்னா அதை சுருக்கி பண்ற டைம்ல நீங்க மறுபடியும் உங்க வீட்டுல வாஸ்து தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதனால இனிமே நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு வரியில சொன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் கொடுப்பேன். மற்ற கேள்விகளுக்கும் நான் லைக் பண்றேன். அதாவது நான் அந்த வீடியோவை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உங்களோட கேள்விகளுக்கான பதில்கள், விளக்கங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ்ல இருக்கும். அதை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சிலரோட கேள்விகள் எப்படி இருக்குன்னா, அவங்க வீட்டோட மொத்த அமைப்புகளையுமே சொல்லிடுறாங்க. எங்க வீட்டுல இந்த பக்கம் இது இருக்கு, அந்த பக்கம் அது இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு இது சரியா அப்படின்னு கேக்குறீங்க. நான் ஒரு வரியிலேயே சரி இல்ல தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், அதுல ஒரு சில அமைப்புகள் சரியா இருக்கு, ஒரு சில அமைப்புகள் தவறா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க வீட்டு அமைப்பு சரியா இருக்கா இல்லையங்கிறத நம்ம சேனல்ல போட்டிருக்கிற வீடியோஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா ஏதாவது டவுட் வந்துன்னா என்கிட்ட கேளுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்துட்டு இருக்கும். தயவு செஞ்சு யாருமே இதை தப்பா நினைக்காதீங்க. அதாவது ஒரு சிலரோட கமெண்ட்டுக்கு பதில் போட்டு உங்க கமெண்ட்டுக்கு பதில் போடல அப்படின்னு யாருமே கோவிச்சுக்காதீங்க. உங்களுடைய நன்மைக்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க அந்த பதிலை பார்த்து மீண்டுமே உங்க வீட்டுல வாஸ்து தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வடமேற்கு மூலை வாஸ்து பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல வடமேற்கு மூலை அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருவோம். வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் சேரக்கூடிய அந்த மூலை தான் வடமேற்கு மூலை அப்படின்னு சொல்லுவோம். இதை வாயு மூலை அப்படியும் சொல்லுவோம். இந்த வடமேற்கு பகுதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியே அந்த இடப்பகுதி, அந்த லேண்ட் பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த வடமேற்கு மூலை தென்மேற்கு மூலையை விட, அதாவது இந்த கன்னி மூலையை விடவும், தென்கிழக்கு மூலை அதாவது அக்னி மூலை, இந்த அக்னி மூலையை விடவும் உயரம் குறைவா இருக்கணும். ஆனா வடகிழக்கு பகுதி, அதாவது ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடியதை விட உயரம் அதிகமா இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ இந்த வடமேற்கு பகுதியில் வரக்கூடிய அமைப்புகள் எப்படி எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கலாம். இந்த மேற்கு பகுதியை பொறுத்தவரையில நீங்க வாசல்கள் அந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னா, இந்த மேற்கு வாயுல வாசல்கள் வரலாம், தவறு கிடையாது. வாசல்களுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. அதாவது மேற்கு வாயுல வாசல்கள் வரலாம். ஆனா அதே நேரம் வடக்கு வாயுல வாசல்கள் எதுவும் வரக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறமா காம்பவுண்ட் நீங்க வைக்கிற டைம்ல கூட காம்பவுண்ட்ல கேட் போடுவோம். அந்த கேட்டு கூட இதே மாதிரி தான். இந்த சைடு, அதாவது மேற்கு வாயுல நீங்க வாசல்கள் வைக்கலாம், கேட் வைக்கலாம். ஆனா வடக்கு வாயுல எப்பவுமே கேட் வைக்க கூடாது. அது ஒரு தவறான ஒரு அமைப்பு. அப்புறமா இந்த வடமேற்கு பகுதியில பள்ளங்கள் வரக்கூடாது. அதாவது கிணறு, ஆழ்துளை கிணறு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அது எதுவுமே இந்த வடமேற்கு பகுதியில் நீங்கள் வைக்கவே கூடாது. அது வச்சோம் அப்படின்னா அது ஆபத்து தான். அதாவது பெண்களுக்கு அதனால ஆபத்துகள் வரும், இல்லை உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுல பிரச்சனைகள் வரலாம். இது எல்லாமே இதில் வரும். அதனால வடமேற்கு பகுதியில் எப்போவுமே கிணறு, ஆழ்துளை கிணறு அந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த வடமேற்கு மூலை சரியாக அமையலை அப்படின்னா கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் உறவினர்கள் கூடயும் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த வடமேற்கு பகுதியில் நீங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சீங்க அந்த மாதிரி அது யாரை பாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது பாதிப்புக்கு உள்ளாக்குறது பெண்களை தான் பாதிப்புக்கு உள்ளாக்கும். அடுத்ததாக மூணாவது தலைமுறை, அதாவது மூணாவது வரக்கூடிய ஜெனரேஷனையும் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இந்த வடமேற்கு பகுதியில் நீங்கள் தவறு செஞ்சா அதனால அந்த தவறுகள் செய்யக்கூடாது. இதில் ஆண்களுக்கும் பாதிப்பு வர்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுல வளர்ச்சி, தவறான வளர்ச்சி வந்தது அப்படின்னா அது ஆண்களை பாதிக்கும். மற்றபடி வரக்கூடிய எல்லா தவறுகளும் பெண்களை பாதிக்கும். இப்போ நான் வளர்ச்சியை பத்தி சொன்னேன், அதை நான் இப்ப கொஞ்சம் கிளியரா சொல்லிடுறேன். அதாவது இந்த வடமேற்கு மூலையில
மேற்கு பக்கம் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான், அது தவறு கிடையாது. அந்த மாதிரி மேற்கு பக்கம் வளரலாம், நல்லது. ஆனால் அதே நேரம் வந்து வடக்கு பக்கம் வளர்ச்சி வருது அப்படின்னா ரொம்ப தவறான அமைப்பு. வடக்கு பக்கம் வந்து வளர்ச்சி வரக்கூடாது, அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த வடமேற்கு பகுதியில் வீடு கட்டுற டைமில் உங்கள் மனை ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த வீடையுமே வடமேற்கு பகுதியில் வச்சுட்டு மற்ற இடத்தையெல்லாம் காலியாக விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அதுவுமே தவறு. நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்கள் வீடை ஒரு சைடில் வடமேற்கு சைடில் மட்டுமா வைக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வடக்கு பக்கமும் மேற்கு பக்கம் சேரக்கூடிய அந்த காம்பவுண்ட் அந்த வரக்கூடிய இடத்துல வந்து அந்த இடத்துல ரூஃப் போட்டு அதில் ஏதாவது ஒரு பில்டிங் கட்டிடுவாங்க. ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அமைப்பு. வடமேற்கு பகுதி வந்து எப்போவுமே மூடி இருக்கக்கூடாது. அதாவது வடக்கு பகுதியில் அட்லீஸ்ட்டு ஒரு 3 அடி இடமாவது நீங்கள் வந்து விட்டுருக்கணும். விட்டு தான் நீங்கள் ஏதாவது கட்டணுமே தவிர அந்த காம்பவுண்டில் மொத்தமாக ரூஃப் போட்டு எதுவுமே கட்டக்கூடாது. வடமேற்கு பகுதி மூடி வரக்கூடாது. எதனாலன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக வடமேற்கு பகுதி வந்து செல்வம் வரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இடம் கொஞ்சம் திறந்திருக்கணும். திறந்திருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு தேவையான செல்வம் எல்லாம் நம்ம வரும் அப்படின்னு வாஸ்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார்னரை வந்து நீங்கள் எப்போவுமே மூடக்கூடாது. ஆனால் நீங்கள் இந்த வடமேற்கு பகுதியில் வந்து பில்டிங் வைக்கலாம்னா எங்கே வைக்கலாம், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு பில்டிங் எக்ஸ்ட்ரா ஒரு இது கட்டுறீங்கன்னு வைங்களேன், ஒரு கிளை வீடு கட்டுறீங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு வாட்ச்மேன் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு இது கட்டலாம். இல்லை அப்படின்னா நிறைய பேர் இப்போ வீடுகளில் வந்து பசு, அப்புறம் வந்து நாய், இது மாதிரி ஏதாவது, இல்லைன்னா இப்போ நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் கூட வீட்டில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடிய எல்லாமே வடமேற்கு பகுதியில் வைக்கலாம். அது எங்கே வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேற்கு வாயு இருக்கும் தெரியுமா, இந்த இடத்துல தான் உங்களோட அந்த பில்டிங்கை வந்து நீங்கள் வைக்கணும். ஆனால் அந்த வடக்கு பகுதி காம்பவுண்டில் அது சேரக்கூடாது. அதை வந்து ரொம்ப கவனிச்சுக்கோங்க. வடக்கு பகுதியில் மினிமம் நீங்கள் வந்து 3 அடி கேப்பாவது விட்டு, ஆனால் இந்த மேற்கு பகுதியை நீங்கள் சேர்த்து எடுக்கலாம், தவறு கிடையாது. அப்புறமா அதுக்கு கூரை போடுற டைமில், அதாவது ரூஃப் போடுற டைமில் எப்படி போடணும்னா மேற்கு பகுதி அல்லனா தெற்கு பகுதி உயர்ந்தது மாதிரி இருக்கணும், வடக்கு பகுதி கொஞ்சம் தாழ்வாக இருக்கணும், அந்த மாதிரி போடணும். அப்புறம் இந்த மெயின் வீடை விட அந்த வீடு பெருசாக வரக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த கிளை வீடு, அந்த எக்ஸ்ட்ரா பில்டிங் நீங்கள் இதில் போடலாம். வடமேற்கு வாயுவில் வந்து மேற்கு பகுதி நமக்கு இடம் குறைவாக இருக்கணும், ஆனால் வந்து வடக்கு பகுதியில் வந்து இடம் அதிகமாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா செப்டிக் டேங்க். பொதுவாக வந்து வீட்டுக்கு வந்து செப்டிக் டேங்க் எங்கே வைக்கணும்னா வடமேற்கு பகுதியில் தான் வைக்கணும். வடமேற்கு பகுதியில் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக இந்த பக்கம் வந்து வைக்கக்கூடாது, தவறு. அது வந்து வடக்கு பக்கமாக தான் வைக்கணும். அதுவுமே காம்பவுண்ட் வால்லையோ இல்லை இதில் வீட்டோடையோ சேரக்கூடாது. சேராமல் தான் நம்ம வைக்கணும். இந்த கார்னர்லையும் வைக்கக்கூடாது. எப்போவுமே நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா இந்த வடமேற்கு பகுதி கரெக்டாக அந்த கார்னரில் போய் செப்டிக் டேங்க் வைக்கிறது, டாய்லெட் வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் வைக்கவே கூடாது. நீங்கள் அப்படி வைக்கணும், செப்டிக் டேங்க் வைக்கணும்னா கொஞ்சமாக தள்ளி கார்னர்லேருந்து கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து செப்டிக் டேங்க் வைக்கணும். அது வந்து சரியான ஒரு அமைப்பு. வீட்டுக்கு வெளியே அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா மாடி படிக்கட்டை பொறுத்தவரையிலும் வடமேற்குல பகுதியில் வரலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக போயிடும் அந்த சப்ஜெக்ட் வந்து. ஸோ அதுக்காக மாடி படிக்கட்டு வீட்டுக்கு எப்படி எல்லாம் வைக்கிறதுங்கிறதுக்கு நம்ம தனியாக வீடியோ போடலாம். இப்போ வைக்கலாம் அப்படிங்கிற மேட்டரை மட்டும் சொல்லிடுறேன். வடமேற்கு பகுதியில் மாடி படிக்கட்டு வந்து வைக்கலாம். இப்போ வந்து பால்கனி அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த வடமேற்கு பகுதியில் பால்கனி வரலாமா அப்படிங்கிறது, இந்த இடத்துல இந்த வடக்கு வாயுவில் வந்து நீங்கள் பால்கனி வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் மொத்த வடக்கையும் சேர்த்து பால்கனியாக எடுக்கிறது, அப்படி திறந்த இதாக வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படி எடுத்துக்கலாம், அதில் தவறு கிடையாது. அது இல்லாமல் வடகிழக்கில் வைக்காமல் இந்த வடமேற்கு பகுதியில் மட்டும் வச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு அமைப்பு. அப்புறமா பார்த்தீங்கன்னா கார்போர்ட்ஸ் வைக்கிறது, அதுவுமே வடமேற்கு பகுதியில் வரலாம். அதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். வேற எங்கெங்க கார்போர்ட்ஸ் எந்த அமைப்பில் வரணும் அப்படிங்கிறது நம்ம அது தனி வீடியோவில் விளக்கமாக வந்து பார்த்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வடமேற்கு பகுதியில் வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஜெனரேட்டர் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் இதில் வரலாம். அப்புறம் வீட்டோட அந்த மெயின் சுவிட்ச் போர்டு அந்த மாதிரிலாம் வைக்கிறது கூட இந்த வடமேற்கு பகுதியில் நீங்கள் வைக்கலாம். அதுவுமே தவறு கிடையாது, ஒரு நல்ல அமைப்பு தான். இப்போது வீட்டுக்கு உள்ளால பார்த்துருவோம் என்னெல்லாம் வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ இந்த வடமேற்கு பகுதி வந்து நம்ம பெட்ரூமாகவும் பயன்படுத்தலாம், அது நம்ம பார்க்கலாம். அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வடமேற்கு பகுதியை நீங்கள் பெட்ரூமாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விரைவிலேயே திருமணம் நடக்கும். அடுத்ததாக வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யங்கஸ்ட் ஒன்னு சொன்னதுக்காக சின்ன குழந்தைய தூங்க வைக்கணும் அப்படி இல்லை, பெரியவங்க இருப்பீங்கல்ல, பெரிய பசங்களாக இருப்பாங்க,
இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க வந்து தென்மேற்கு ரூமை எடுத்துக்கிடுவாங்க. அடுத்த பையனுக்கு மேற்குல இல்லைன்னா தெற்குல வந்து நீங்க ரூம் கொடுக்கலாம். கடைசியா இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து இந்த வடமேற்கு ரூமை நீங்க கொடுக்கலாம். யங்கஸ்ட் ஒன்று வந்து இந்த வடமேற்க வந்து பெட்ரூமா பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. அப்புறமா இன்னொன்னுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்க இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணும்னு வைக்கிறீங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த அறையில நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருட்கள் வந்து சீக்கிரமா விற்பனை ஆகும். உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் வந்து விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இந்த அறையில எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமா விற்பனை ஆயிரும். இப்போ நீங்க ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து இந்த அறையில வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடுகள் அது எல்லாமே ஈஸியா சீக்கிரமாவே விற்பனையாகி போயிடும். அதுக்கு ஏற்ற ஒரு இடம் தான் இந்த வடமேற்கு மூலை. வடமேற்கு பகுதியில் வந்து டாய்லெட் அது மாதிரி வைக்கலாம். அட்டாச்சு டாய்லெட் எல்லாம் தவறு கிடையாது. அது எங்க வைக்கணும் அப்படின்னா இந்த கார்னர்ல எப்பவுமே வைக்கக்கூடாது. அது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். கார்னர்ல எல்லாம் எந்த அமைப்பும் வரக்கூடாது அப்படின்னு. இதை கொஞ்சம் விட்டுட்டு அது பக்கத்திலேயே நீங்க வந்து இதுல வந்து அந்த டாய்லெட் வைக்கலாம். அந்த க்ளோசெட் எப்படி இருக்கணும்னா தெற்கு பார்த்து அந்த மாதிரி நீங்க இதுல வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுல இருக்கலாம், தவறு கிடையாது, பார்த்துக்கோங்க. ஏன் நான் இங்கே வைக்கக்கூடாது அப்படி சொன்னேன்னா எப்போவுமே நம்ம டாய்லெட்னு யூஸ் பண்ணுற டைமில் அது வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் வரணும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். இப்போ இங்கே நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து மாறி போயிடும், கிழக்கு மேற்காக மாறி போயிடும். அதுக்காக தான் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த அறை இன்னும் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தென்கிழக்கு பக்கமாக வந்து கிச்சன் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த வடமேற்கு பகுதியை நீங்க கிச்சனா பயன்படுத்திக்கலாம். அதே தான் கிழக்கு பார்த்து சமையல் பண்றது மாதிரி வடமேற்கு பகுதியையும் நீங்க வந்து கிச்சனா பயன்படுத்திக்கலாம். அதுல வந்து தவறுகள் கிடையாது. வீட்டுக்கு மேல ஒரு மாடியறை எடுத்தீங்கன்னா அதுல கூட நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் ரூம் நம்ம தென்கிழக்குல வைக்கலாம்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த வடமேற்கு பகுதியிலையும் நீங்க வைக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு உள்ளாலேயே அண்டர் கிரவுண்ட் ரூம் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகளும் இந்த வடமேற்கு பகுதியில வரக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அப்புறமா நம்ம இன்னொரு விஷயம் இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா மழையெல்லாம் பெய்யற டைம்ல அந்த மழை தண்ணி வந்து இந்த வடமேற்கு பகுதியா வெளியே போகக்கூடாது, வடகிழக்கு பகுதியா தான் போகணும். அதுக்கு ஏற்றது மாதிரி அந்த ஸ்லோப் வந்து அமைச்சுக்கோங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா சிட்டிஸ்ல எல்லாம் ஒரு சிலர் வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வடமேற்கு பகுதியில வந்து செப்டிக் டேங்க் வரலான்னு சொல்லி இந்த இடத்துல வந்து வீட்டுக்கு உள்ளால வந்து செப்டிக் டேங்க் வைப்பாங்க. அது வந்து தவறு. எதனாலன்னா அந்த இடத்துல வந்து பள்ளங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் வீட்டுக்கு உள்ளால. நீங்கள் இப்போ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அது வந்து ஒரு தவறான வாஸ்து அமைப்பாக போயிடும். ஸோ வீட்டுக்கு உள்ளால அந்த இடத்துல செப்டிக் டேங்க் வைக்கிறது வந்து தவறான ஒரு அமைப்பு தான். ஓரளவுக்கு நான் வந்து வடமேற்கு பகுதியை வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. மேலும் பலவிதமான வாஸ்து மற்றும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.